ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம டீப் லவ் அகைனுங்கிற இந்த சைனீஸ் ரிவெஞ்ச் ட்ராமாக்கான செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவை ஆரம்பித்து 2 வாரத்துக்கு மேலே ஆகுது. பட் நடுவில் வெக்கேஷனுக்காக ஊருக்கு போயிட்டேன், அதனால தான் கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, திரும்ப நம்ம ஆரம்பிக்கலாம். பட் இந்த எபிசோட் புரியணும்னா இதுக்கு முன்னே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தா மட்டும்தான் முடியும். ஸோ உங்களுக்காக நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த வீடியோஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான செகண்ட் எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் பார்த்தோன்னா எப்போதுமே ரொம்ப ரகடா உருன்னு சுற்றிட்டு இருக்க நம்ம சிடுமூஞ்சி ஹீரோக்கு ஒரு க்யூட்டான காதல் ஜோடியை பார்க்கும்போது பழசெல்லாம் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுமே ஒரு பொண்ணை ரொம்ப உண்மையாக உயிருக்குயிராக லவ் பண்ணி இருந்திருப்பாரு. அவங்க பார்க்குறதுக்கு அப்படியே ஹீரோயின் மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அந்த பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்த எல்லா மொமெண்ட்டையும் நினச்சி பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் தன்னோட பிளான்ஸ் எல்லாம் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி அந்த காரியத்தை கச்சிதமாக முடிச்சுட்டு வந்துடுறா. பரவாயில்லையே, நம்ம போட்ட எல்லா பிளானையும் கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்ட போலன்னு ஹீரோ சொல்ல, எது நாம போட்ட பிளானா? இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஐடியா, இதில் உங்களுக்கு எந்த பங்குமே இல்லைன்னு ஹீரோயின் ரொம்ப திமிரா பேசவும் செம்ம கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ உனக்கு அவ்வளோ திமிரான்னு கேட்டு ஹீரோயின் ட்ரெஸ்ஸை கிழிச்சிடுறான். பாவம், கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட அவங்களால எங்கேயும் போக முடியாமல் அப்படியே உட்காந்துடுறாங்க. அப்புறம் என்ன, நைட் ஆகிடுது. ஹீரோயின் அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள எழுப்பி விட்டு, பாத்தியில இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஜாக்கிரதையாக பேசு, இல்லை இதை விட நீ கொடுமையை அனுபவிக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லி ஹீரோ தன்னோட கோட்டை கழட்டி கொடுத்துட்டு போயிடுறான். இவன் நல்லவனா கெட்டவனா புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுற நம்ம ஹீரோயின் அடுத்து தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அதாவது மிஸ்டர் ஜியை மீட் பண்ணுறாங்க. மிஸ்டர் லின் அண்ட் நம்ம ஹீரோ மிஸ்டர் பை கூட சேர்ந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறோங்கிற சந்தோஷத்துல கண்ணு முன்னு தெரியாம தாறுமாறா குடிச்சிருக்க மிஸ்டர் ஜி, நீ மட்டும் இல்லைனா இதெல்லாம் நடந்திருக்காது, உன்னோட உதவிக்கு ரொம்ப பெரிய நன்றிகள்னு சொல்லவும், நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, ஜஸ்ட் என் கடமையை பண்ணேன், நீங்கள் எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருந்தீங்க, அதுக்கான கைமாறு தான் இதுன்னு ஹீரோயின் ரொம்ப பெருந்தன்மையாக பேசும்போது அவங்க ஃபேஸை க்ளோஸ்அப்பில் பார்க்குற மிஸ்டர் ஜிக்கு தன்னோட எக்ஸ் ஒய்ஃபான குயின் அதாவது ஹீரோயினோட பழைய முகம் மாதிரியே தெரியவும் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி என்ன பார்க்குறீங்கன்னு ஹீரோயின் கேட்க, இல்லை உன்னை பார்க்கும்போது என்னோட எக்ஸ் ஒய்ஃப் மாதிரியே தெரியுது, ரீசெண்டாக தான் அவங்க ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனாங்கன்னு மிஸ்டர் ஜி சொல்ல செம்ம டெரர் ஆகிடுற நம்ம ஹீரோயின் அப்படியே ஸ்லோ மோஷனில் பக்கத்தில் வந்து நான் தான் உன்னோட எக்ஸ் ஒய்ஃபான குயின்னு சொல்லவும் மிஸ்டர் ஜி பயந்து போயிடுவான்னு பார்த்தா கெக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஒரு ஆங்கிளில் நீ பார்க்க அவளை மாதிரி இருக்கங்கிறதுக்காக அவ தான் நீன்னு சொல்லிட முடியாது. சரி, நான் ரொம்ப நாளாக உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்கேனே, அது எப்போ ஆரம்பிக்கலான்னு கசமுசாவை பற்றி கேட்கவும், யா அஃப்கோர்ஸ் இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாம், பட் எனக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் தேவை, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ளே எங்கேயோ போகிறாங்க. மிஸ்டர் ஜியுமே பல கனவுகளோட உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் போன ஹீரோயின் ரொம்ப நேரம் ஆகியுமே வரலங்கிறதுனால தன்னோட வீட்டுக்குள்ள அவங்கள தேட ஆரம்பிக்கிறான். அப்போன்னு பார்த்து கரண்ட் கட் ஆகிடுது, பயங்கரமா இடி மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. ஸோ மிஸ்டர் ஜி அரகுர வெளிச்சத்துல தேடிட்டு இருக்கும்போது ஹீரோயின் திடீர்னு பேய் மாதிரி மாடி படிக்கட்டுல இருந்து எட்டி பார்க்க மிரண்டு போயிடுறவன் அப்படியே ரோல் ஆகி டொமார்னு வந்து கீழே விழுந்துடுறான். தலையில செம்மையா அடிபட்டுருது, அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அவ்வளோ சீக்கிரம்லாம் நீ செத்துடக்கூடாது, நீ அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லி மேலே பெட்ரூம்க்கு வந்து இவங்க 2 பேரோட மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்காக மிஸ்டர் ஜிக்கு கொடுக்க ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பாங்க. அதை பார்த்து கடுப்பாகி அங்கேயே தூக்கி போட்டு உடச்சிட்டு வெளியில வந்துடுறா. இருந்தாலும் இது எதையும் ஏற்றுக்க முடியாமல் கார்க்குள்ளே உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்கும்போது அன்னைக்கு தனக்கு கார் ஆக்சிடென்ட் ஏற்பட்டப்போ நடந்த எல்லா விஷயங்களும் ஞாபகத்துக்கு வருது. பயங்கரமாக அடிபட்டு உடம்பு ஃபுல்லாக காயத்தோட ரத்த வெள்ளத்தில் உயிருக்காக போராடிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் யாராவது என்னை காப்பாத்துங்கன்னு கதறிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்திருக்காரு. வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்சவும், உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி நம்மளால அப்படியே ஹீரோயினை அல்லேக்கா தூக்கிட்டு போயிருக்காரு. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்து ஹீரோயினோட உயிரை காப்பாத்தினதுனால அவன் சொன்ன எல்லாத்தையும் கேட்குற கட்டாயத்தில் நான் இப்போ எழுந்துட்டு இருக்கேன். அதே நேரம் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை என்னால் வாழ முடியுமாங்கிறதுமே சந்தேகமாக தான் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன வேலையை முடிச்சிட்டியான்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ. ரொம்பவே அப்செட்டாக இருக்கிற நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்ல ஹீரோவுமே தன்னோட கையை கொடுக்குறாரு. தென் மண்டையில் அடிபட்டு பேண்டேஜ் போட்டு உட்கார்ந்துருக்க மிஸ்டர் ஜி முதல் நாள் நைட் நடந்த எல்லா விஷயங்களையும் நான்சி கிட்டே இருந்து மறைச்சிட்டு சும்மா மேலோட்டமா ஹீரோயின் தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்காக உதவி பண்றா, எனக்கு என்னமோ அவளை பார்க்கும்போது என் எக்ஸ் ஒய்ஃபான குயின் ஞாபகம் வருதுன்னு சொல்லவும்
செம்ம கடுப்பாகிடுற நான்சி. என்னதான் நான் உனக்கு ஒரு நல்ல பார்ட்னரா கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாலும் இன்னும் உன்னால உன் பழைய பொண்டாட்டிய மறக்க முடியலையான்னு கேட்டு ரொம்ப கடுப்பாகி திட்ட ஆரம்பிச்சிடுறா, கோச்சுக்கிறா. ஐயோ அதெல்லாம் இல்ல செல்லம், உனக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோயின் ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது குயின் மாதிரி இருந்தா, மற்றபடி எனக்கு அவ மேல பெருசா இந்த ஃபீலிங்ஸுமே இல்ல. உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும், உன் கூட சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் நான் காசு சம்பாதிக்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல. சரி, அப்போ இதுக்கப்புறம் நீ எக்காரணத்தை கொண்டும் குயினை பற்றி இங்கே பேசக்கூடாதுன்னு சொன்ன அடுத்த செகண்டே இவங்க 2 பேருக்கு நடுவில் பயங்கரமான ரொமான்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடுது. நம்ம ஹீரோயின் தன்னை ஏமாத்தின தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டையும் பழி வாங்குறதுக்காக ஹீரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் போலன்னு நம்ம நினச்சா இந்த இடத்துல தான் ஒரு குட்டி ட்விஸ்ட்டு. ஹீரோயின் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு நம்ம தலைவர் தனியாக ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காரு. ஆக்சுவலாக ஹீரோயின் யாரெல்லாம் பழி வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் நம்ம ஹீரோவோட டார்கெட்டுமே. ஸோ யாருக்கும் தெரியாமல் ஹீரோயினை வச்சு காய் நகர்த்திட்டு இருக்கான். இதோட பின்னணி என்னங்கிறத நாம கொஞ்சம் லேட்டராக தான் தெரிஞ்சுக்க முடியும். இங்க மிஸ்டர் ஜியோட வீட்ல இருந்து வெளியில வந்ததுமே நான்சி வேற யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணி மிஸ்டர் பை, அதாவது ஹீரோவோட அசிஸ்டண்டான ஹீரோயினை வச்சு தான் மிஸ்டர் ஜி இந்த பெரிய கான்ட்ராக்டை வாங்க போறாராமா. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எப்படியாவது நான் ஹீரோயின் கிட்ட பேசி இந்த கான்ட்ராக்டை உங்களுக்கு வாங்கி தரேன்னு மிஸ்டர் ஜிக்கே தெரியாம தனியா ஒரு ட்ராக்கை ஓட்டிட்டு இருக்கா. இவ கண்டிப்பா இப்படி ஏதாவது ஃபோர்ஜரி வேலை பண்ணுவா, கூட இருந்தே குளிப்பறிப்பாங்கிறத முன்னாலேயே அசியூம் பண்ண நம்ம ஹீரோயின் தூண்டில் போட்டு காத்துட்டு இருக்கும் போது வாண்டடா வந்து வழக்குள்ள சிக்கிற இந்த நான்சி, ஹாய், நீங்கள் மிஸ்டர் பையோட அசிஸ்டன்ட் தானே? என் பேர் நான்சி. நான் உங்களை மிஸ்டர் லின்னோட பார்ட்டியில் பார்த்துருக்கேன். நைஸ் டு மீட் யூன்னு சொல்லி ஹேண்ட் ஷேக்கன் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்து வேணுக்குனே ஹீரோயின் ஹேண்ட்பேக்கை கீழே தள்ளி விட்டுட்டு திரும்ப அதை எடுத்து தரும்போது நைஸாக திருட்டுத்தனமாக ஒரு வாய்ஸ் ரெக்கார்டரை உள்ளே போட்டுடுறா. இதை ஹீரோயினுமே நோட் பண்ணுறாங்க. பட் கண்டுக்காத மாதிரி, ஹாய் மிஸ் நான்சி, உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். பட் இப்போ எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. ஸோ இன்னொரு நாள் நாம் 2 பேரும் பொறுமையாக உட்காந்து பேசலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஆனால் இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோ அவங்கள பார்த்ததும் ஏன் இவ்வளோ லேட்டு, எங்கே போய் சுற்றிட்டு வந்தேன்னு கேட்டு கத்தவும், அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் எடுத்து வாய்ஸ் ரெக்கார்டரை காட்டவும் சிச்சுவேஷன் இதாங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ நைஸாக பேச்சை மாற்றி, இப்போ நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது. ஸோ நீ உடனே போய் ட்ரெஸ் சேஞ்ச் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபார்மலாவா, முக்கியமாக எனக்கு இந்த ஹேண்ட்பேக்கோட பேட்டர்ன் பிடிக்கல, ஸோ தூக்கி போட்டுட்டு வேறு ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வான்னு சொல்லவும் ஹீரோயினுமே எஸ்கேப் ஆகிடுறா. ச்சே, நாம போட்ட எல்லா பிளானும் இப்படி நாசமா போச்சேன்னு நான்சி ரொம்ப டென்ஷன்ல இருக்கும்போது ஒருத்தர் கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணவும் உஷாராகிடுற இவ உடனே மிஸ்டர் ஜியை மீட் பண்ண போறா. பட் எதுவும் தெரியாத அந்த கூமுட்டை, நான் நிறைய காசு சம்பாதிக்க போறேன், உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் அதை கண்டிப்பா வாங்கி தரேன்னு சொல்ல, அறிவு கேட்டவனே, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாம நீ நடுத்தருல நிக்க போற, ஃபர்ஸ்ட் உன்னோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத நீ செக் பண்ணியான்னு கேட்க, நீ என்ன சொல்ற, எதை பத்தி பேசுற, எனக்கு எதுவுமே புரியலையேன்னு மிஸ்டர் ஜி கன்ஃபியூஸ் ஆகிடுறான். நீ இப்போ மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருக்க கம்பெனியோட சிஇஓவான மிஸ்டர் கூவோட நாலேஜ் இல்லாமல் மிஸ்டர் லின் கூட அண்ட் பை கூட நீ கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிற விஷயம் மிஸ்டர் கூக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. உனக்கு மேலே இருக்கிற ஒரு பெரிய அதிகாரியோட அனுமதி இல்லாமல் நீ எப்படி இந்த கான்ட்ராக்டை மூவ் பண்ணியிருக்கலான்னு கேட்டு உன் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதனால உன் வேலையுமே போயிடுச்சான். என்னதான் நீ மிஸ்டர் கூவோட ஃபேமிலியை சேர்ந்த குயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த குடும்பத்தில் ஒருத்தன் ஆகியிருந்தாலும் இப்போ குயின் உயிரோட இல்லை, செத்து போயிட்டா. ஸோ ஒன்றை வேலையை விட்டு தூக்குறத பற்றி அவங்களாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி கொளுத்தி போடவும் அவ்வளோதான் மிஸ்டர் ஜி கதி கலங்கி போயிடுறான். ஐயையோ, பணத்துக்காக ஆசைப்பட்டு தெரியாம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், எப்படியாவது இந்த பிரச்சனையை சமாளிச்சு ஆகணும்னு சொல்லி உடனே மிஸ்டர் கூவை போய் மீட் பண்றான். ஆனா அவரு, நீ ஃபர்ஸ்ட் பண்ண தப்பு என்கிட்ட சொல்லாம என்னோட நாலேஜ் இல்லாம மிஸ்டர் லின் கம்பெனி கூட கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணது. 2வது தப்பு, எனக்கு தெரியாம மேனேஜ்மெண்ட் கிட்டே இருந்து காசு வாங்கிட்டு போய் மிஸ்டர் லின் கிட்ட அந்த ப்ராஜெக்டுக்காக கொடுத்தது. ஸோ இந்த எல்லா பிரச்சனையும் நீ சால்வ் பண்ணிட்டு வந்தீனா நான் உனக்கு என்னோட கம்பெனியில் வேலை போட்டு தரதை பற்றி யோசிக்கிறேன். அதுவும் பழையபடி மேனேஜரா இல்லை, ஒரு சாதாரண எம்ப்ளாயியா. ஸோ சீக்கிரமாக போய் நீ பண்ண எல்லா தப்பையும் சரி பண்ணிட்டு வான்னு சொல்லவும், நான் தெரியாமல் ஒரு தடவை பண்ண தப்புக்காக ஏன் இப்படிலாம் என்னை தண்டிக்கிறீங்க, இந்த கம்பெனிக்காக நான் எவ்வளோ உழைச்சிருப்பேன், அதெல்லாம் மறந்துட்டு ஏன் இப்படி என்னை விரோதி மாதிரி பார்க்குறீங்கன்னு கேட்க, நீ என் சிஸ்டர் குயினோட ஹஸ்பண்டுங்கிறதுனால நீ பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது, போ சீக்கிரமாக போய் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கவும், கேவலம் காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி தேவையில்லாமல் ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னு மிஸ்டர் ஜி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நான்சி பிள்ளை ஒரு பெரிய குண்டா தூக்கி தலைக்கு மேலே போடுறா. நீ ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண அந்த மெர்க்குரிங்கிற ப்ராஜெக்ட் இப்போ மார்க்கெட்டில் சேலுக்கு வந்திருக்கு, அதை காசு கொடுத்து வாங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாமான்னு சொல்லவும், மெர்க்குரியை பற்றி எனக்கும் என்னோட எக்ஸ் ஒய்ஃபான குயினுக்கும் மட்டும்தான் தெரியும், இப்போ அவளுமே உயிரோட இல்லை. ஸோ அவளை தவிர வேறு யார் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க, கண்டிப்பாக கூ ஃபேமிலியை சேர்ந்த யாரும் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க ரொம்பவே நேர்மையானவங்கன்னு சொல்லவும்,
அந்த கூ ஃபேமிலி தான் உன்னை செல்லா காசாக்கி தூக்கி போட்டுட்டாங்களே, அப்புறம் எதுக்காக இன்னும் அவங்கள நம்புற? விசுவாசமா இருக்க. என்னதான் நீ என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், கடைசி வரை ஒன்னா சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன்னு பக்கம் பக்கமா வசனம் பேசினாலும் இன்னும் உன் மனசுக்குள்ள அந்த குயின் தான் இருக்கா. ஸோ என்னோட அருமையை புரிஞ்சுக்காம செத்துப்போன அவளையே நினச்சி உருகி அந்த கூ ஃபேமிலி வீட்டு வாசலில் ஒரு அடிமையா நாயா கடந்தாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும்னு நேரம் பார்த்து காலை வர்ற மாதிரி நான்சி அவன் கூட பிரேக்கப்னு சொல்லிடுறா. பதறி போயிடுற நம்மால் செல்லம் என்ன தப்பாக புரிஞ்சுக்காத, உனக்காக தான் இந்த எல்லா ரிஸ்கையுமே நான் எடுத்தேன், பட் அது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, எப்படியாவது இது எல்லாத்தையும் சமாளிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ண மாதிரி சந்தோஷமாக சேர்ந்து வாழலான்னு எவ்வளவோ கெஞ்சுறான். நான்சிக்கு தேவை மிஸ்டர் ஜி கிட்ட இருக்கிற பணம் காசு மட்டும்தான். அதனால தான் 2 பேரும் பிளான் பண்ணி ஹீரோயினை போட்டு தள்ளியிருப்பாங்க. பட் இப்போ அதுவுமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. பட் அதுக்கு மிஸ்டர் கூ ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட்டுக்காக மிஸ்டர் ஜி அரெஸ்ட் பண்ண போலீஸுமே வந்துடுறாங்க. தலைவர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு கெஞ்சு கூத்தாடி கையில் காலில் விழுந்து பெர்மிஷன் வாங்கி நம்ம ஹீரோவையும் மிஸ்டர் லின்னையும் மீட் பண்ணி எனக்கு இந்த ப்ராஜெக்டே வேணாம், தயவு செஞ்சு நான் டெபாசிட் பண்ண காசை மட்டும் எனக்கு திரும்ப கொடுத்துருங்கன்னு கேட்டு கெஞ்சவும், பிஸ்னஸ்ங்கிறது உனக்கு விளையாட்டா போச்சா, இதோட ஆழம் தெரியாமல் எதுக்கு நீ காலை விட்ட, இன்னும் நாங்கள் டெண்டரே அனௌன்ஸ் பண்ணல, அதுக்குள்ள அவசரப்பட்டு யார் உன்னை டெபாசிட்டை பே பண்ண சொன்னான்னு ஹீரோ கேட்க என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரியாமல் மிஸ்டர் ஜி திருன்னு முழிக்கிறான். அதுக்கு மிஸ்டர் லென், நீங்கள் தான் எல்லா கான்ட்ராக்ட்லேயும் கையெழுத்து போட்டீங்களே, படிச்சு பார்க்காமலா இருந்திருப்பீங்க, அதில் தான் நாங்கள் ரொம்ப தெளிவாக ரீஃபண்ட் பண்ணப்படாதுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தோமே, ஸோ இப்போ வந்து திடீர்னு ரீஃபண்ட் பண்ணுங்க, டெபாசிட்டை திரும்ப கொடுங்கன்னு கேட்டால் எப்படி எங்களால் தர முடியும், அதெல்லாம் செல்லாது, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருன்னு சொல்லி அவனை அடிச்சு பத்தி விட்டுடுறாங்க. ஆட பாவிங்களா, என்ன வாழ்க்கை இது, எங்க போனாலும் எண்டுகாட்டு போட்டுறாங்கன்னு சொல்லி ரொம்ப அப்செட் ஆகிடுற மிஸ்டர் ஜி ஒரு பப்ல உட்காந்து சரக்கடிக்கிறான். ஆக்சுவலா அது நான்சிக்கு சொந்தமான பப்புங்கிறதுனால அவனை பார்த்ததுமே செம்ம டென்ஷன் ஆகி தன்னோட பாடி கார்டை விட்டு அவன் அங்கிருந்து அனுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா மிஸ்டர் ஜி அதெல்லாம் ஏத்துக்கிறதாவே இல்ல, பயங்கரமா குடிச்சிட்டு ரகலை பண்ணவும் அவ்வளோதான் செம்ம கடுப்பாகிடுற நான்சி அவன் கன்னத்துல பலார்னு ஒரு அப்பி, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு, போயும் உன்னை எப்படி அந்த குயின் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கிறது தான் எனக்கு புரியல, பட் நீ அவளுக்கு லாயலா இல்லாம ஏன் பின்னால சுத்திக்கிட்டு அவளையே கொலை பண்ணிட்ட, இதே மாதிரி வேற ஒரு பொண்ணுக்காக என்ன மர்டர் பண்ண எவ்வளோ நிமிஷம் ஆகும், ஸோ இதுக்கப்புறம் உன்னை நான் நம்ப போறது கிடையாது, அதான் உன் கூட இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன், உனக்கு நான் கேட்குதா, ஃபர்ஸ்ட் உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஆசைப்படுன்னு சொல்லி அவனை அடிச்சு விரட்டிடுறா. கட் பண்ணா நம்ம பிளான் பண்ண மாதிரி ஓரளவுக்கு பழி வாங்கிட்டோன்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஆளு குறுன்னு பார்க்கவும் என் முகத்தில் ஏதாவது இருக்கான்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் இல்லை, உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டான மிஸ்டர் ஜி கம்பெனி காசு எடுத்து மிஸ்டர் லின்னோட ப்ராஜெக்ட்டுக்கு பே பண்ணதுனால உன்னோட பிரதர் மிஸ்டர் கூ அவன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரா, ஸோ கூடிய சீக்கிரம் உன்னோட பழைய புருஷனை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்ல லைட்டாக டென்ஷன் ஆகிடுற ஹீரோயின், மிஸ்டர் ஜி ஒன்றும் என்னோட பழைய புருஷன் இல்லை, குயினோட பழைய புருஷன்னு சொல்லவும், நீதானமா அது, என்னதான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஃபேஸை மாற்றிருந்தாலும் மனசளவில் நீ இன்னும் குயினாக தான் இருக்கன்னு ஹீரோ சொல்ல, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அதெல்லாம், நான் இப்போவே உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டேன், ஒன்ஸ் இந்த பழி வாங்குற பிளான்லாம் முடிஞ்சதும் நான் டோட்டலாக உங்களுக்கு சொந்தமானவளாகிடுவேன், அதுக்கப்புறம் உங்கள் கூடயே தான் இருப்பேன், நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் கேட்பேன்னு ஹீரோயின் சொல்ல, என்ன இவ திடீர்னு இப்படிலாம் பேசுகிறா, இவளை நம்பலாமா வேண்டாமான்னு ஹீரோ பயங்கரமான கன்ஃபியூஷனில் இருக்கும்போது அவர் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் ஒன்றா இருக்கிற வீடியோ ப்ளே ஆகவும் பதறி போயிடுற நம்ம ஹீரோ வீடியோ வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணுறான். வேற யாரும் இல்லை, மிஸ்டர் ஜி தான். உன்னோட இந்த ரகசியமான பிரைவேட் ஸ்பெஷல் வீடியோ வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்னா நான் சொல்கிற இடத்துக்கு உடனே வான்னு மிரட்டுறான். உஷாராகிடுற ஹீரோயினுக்கு கால் பண்ணி எப்போ வேணாலும் மிஸ்டர் ஜி உனக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்லுவான், பட் நீ வந்துடாத, சேஃபாக ஒரு இடத்துல இரு, நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு மிஸ்டர் ஜி சொன்ன இடத்துக்கு ஹீரோ தனியாக போகிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, அவ்வளவுதான், இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமாக 3rd எபிசோடில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectra of Fantasy.